புதுச்சேரியில் புத்தாண்டு ஒன்றில் வீட்டின் அருகில் கஞ்சா போதையில் ரகளையில் ஈடுபட்ட வாலிபர்கள் தட்டி கேட்ட மீனவரை கொலை செய்த வழக்கில் 7 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வைத்தியகுப்பத்தை சேர்ந்த 40 வயது மீனவர் ஐயனார் என்ற செந்தில், இவரது மனைவி ஜெயஸ்ரீ, இவர்களுக்கு 6 வயதில் ஒரு மகனும் 1 வயதில் மகளும் உள்ளனர். இந்நிலையில் ஆங்கில புத்தாண்டையொட்டி கடந்த 31ஆம் தேதி நள்ளிரவு வைத்தியகுப்பம் பகுதியில் அதே பகுதியை சேர்ந்த 24 வயதாகும் பவிலன், 23 வயதாகும் திலீப் உட்பட அவரது நண்பர்கள் சிலர் கஞ்சா மற்றும் குடிபோதைகள் மோட்டார் சைக்கிளில் ஹாரன் சத்தத்தை அலறவிட்டபடி ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். இதனை அங்கிருந்த ஐயனார் தட்டி கேட்டுள்ளார். இதில் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த பவிலன், திலீப் மற்றும் அவரது நண்பர்கள் சாலையில் கிடந்த செங்கல் மற்றும் கல்லை எடுத்து ஐயனாரை சராமாரியாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்றனர். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த ஐயனார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் வைத்திக்குப்பம் மீனவ கிராமத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் இந்த படுகொலை தொடர்பாக முதியால்பேட்டை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்த கொலையாளிகளை வலைவீசி தேடி வந்த நிலையில் இந்த கொலைகள் முக்கிய குற்றவாளிகளாக பவிலன், திலீப் மற்றும் அவர்களது நண்பர்கள் ஆகாஷ், அரவிந்த், தமிழ்மணி, சதீஷ்குமார், கருவடிக்குப்பம் திவாகர் ஆகிய 7 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனிடையே முக்கிய குற்றவாளிகள் திலீப், பவிலன் ஆகிய இருவரை போலீசார் பிடிக்க சென்ற போது தவறி விழுந்ததில் கை முறிவு ஏற்பட்டது. புதுச்சேரி போலி மருந்து தயாரிப்பு நிறுவனத்தின் உரிமையாளருக்கு உடந்தையாக செயல்பட்டதாக சட்டப்பேரவைத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய கோரியும், போலி மருந்து தயாரிப்பு நிறுவனத்தின் சட்டவிரோத செயல்பாடுகளை கண்டித்தும் புதுச்சேரி பொதுநல அமைப்புகள், சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமைகள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். ஆர்ப்பாட்டத்திற்கு நமது மக்கள் கழக தலைவரும் உவிளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு தலைமை தாங்கினார். தமிழ் கழகம் அழகர் முன்னிலை வகித்தார். புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்தார். ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அமைப்பை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் அன்சாரி பாபு, சுகுமாரன், லோகு ஐயப்பன், முருகானந்தம், அப்துல்லா, கணேஷ், வேலுசாமி, சடகோபன், நாராயணசாமி, சரவணன், கமலக்கண்ணன், ராசா, ஜெகநாதன், மங்கையர் செல்வன், பிரகாஷ், சுவாமிநாதன், ரமேஷ், தாமரை கண்ணன், புதுவை தமிழ் நெஞ்சன், அபிமன்னன், ஹரிகிருஷ்ணன், ஜெயவந்தி, மணிமாறன், பஷீர் முகமது, பாவாடை ராஜன், பிராங்கிலின், மணிகண்டன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் முன்னணி சமூக தலைவர்கள் கலந்து கொண்டு போலி மருந்து தயாரிப்பு நிறுவனத்தின் சட்டவிரோத நடவடிக்கைகள் மற்றும் அரசியல் தலைவர்களின் தொடர்புகளை கண்டித்து தீவிரமாக சப்தம் எழுப்பினர். நிகழ்ச்சியில் முக்கிய உரைகள் கூறப்பட்ட சிபிஐ விசாரணை உடனடியாக தொடங்கப்பட வேண்டும், பிஐபிடிஐசி நிறுவனத்தின் நடவடிக்கைகள் சட்டப்படி பரிசீலிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் பாதுகாப்புடன் கலந்து கொண்ட செய்தியாளர்களிடம் தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பான தகவல்களை பகிர்ந்தனர். புதுச்சேரியில் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தால் மட்டுமே மாநில வளர்ச்சி அடையும் என்று பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் அனைத்து பிரிவு நிர்வாகிகளின் மாநாடு நாளை 4ஆம் தேதி நடைபெறுகிறது. அகமதபுரம் புறவழி சாலையில் நடைபெறும் மாநாட்டில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலிருந்து பாஜகவின் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் கலந்து கொள்ள உள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநாட்டில் சிறப்பு விருந்தினர்களாக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி, குஷ்பு சுந்தர், தமிழகத்தின் அனைத்து பிரிவுகளின் தலைவர் ராகவன் ஆகியோர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்த ராமலிங்கம், பாஜகவில் இருந்து தொழில்துறை பிரிவு, வல்லுநர் பிரிவு, மீனவர் பிரிவு, அமைப்பு சாரா தொழிலாளர் பிரிவு, மருத்துவ பிரிவு, வர்த்தக பிரிவு, வழக்கறிஞர் பிரிவு என 16 பிரிவுகளை சேர்ந்த 2100 நிர்வாகிகள் கலந்து கொள்ள உள்ளதாக அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான ஆட்சி அமைந்தால் மட்டுமே மாநிலம் வளர்ச்சி அடையும், நல்ல திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்றும், தற்போது கூட முதியோர் உதவித்தொகை 500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்பட உள்ளது. கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் எந்த ஒரு திட்டங்களையும் நிறைவேற்றவில்லை. தற்போது புதுச்சேரிக்கு வருகை புரிந்திருந்த மத்திய உள்துறை இணை அமைச்சர் ஸ்மார்ட் திட்டத்தின் கீழ் பல்வேறு திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். மேலும் வருகின்ற 23ஆம் தேதிக்கு மேல் பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரிக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் வரும் பொழுதே மிகப்பெரிய திட்டங்கள் புதுச்சேரிக்கு அறிவிக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
புதுச்சேரி போலி மருந்து வழக்கு விசாரணையை துரிதப்படுத்துவதோடு சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வருகின்ற 7ஆம் தேதி இந்தியா கூட்டணி சார்பில் போராட்டம் நடத்தப் போவதாக திமுக மாநில அமைப்பாளர் சிவா அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் பொதுமக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்திய போலி மருந்து வழக்கை புதுச்சேரி சிபிசிஐடி போலீசார் விசாரித்து 26 நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்த நிலையில் பல்வேறு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்ததன் பெயரில் போலி மருந்து வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில் போலி மருந்து விவகாரம் தொடர்பாக இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் அவசர ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது. காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சிவா, புதுச்சேரி போலி மருந்து விவகாரத்தில் முழுமையாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. மக்களுக்கு உள்ள சந்தேகம் தீர்க்கப்படவில்லை. அரசு சார்பில் முழுமையான அறிக்கை வெளியிடப்படவில்லை என்றார். போலி மருந்து புதுச்சேரியில் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது என்றால் எத்தனை கடைகள் சீல் வைக்கப்பட்டுள்ளதா, வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதா என்பது குறித்த முழு அறிக்கைகளை வெளியிடவில்லை. மேலும் இந்த வழக்கில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் வேண்டுகோளை ஏற்று சிபிசிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது வெளி மாநிலங்களுக்கு தொடர்பு இருப்பதால் தான் சிபிஐ விசாரணை கேட்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும், சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் வருகின்ற 7ஆம் தேதி சுதேசி பஞ்சாலை அருகே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தப் போவதாக தெரிவித்த அவர், புதுச்சேரியில் ஒரு சில வகையான மருந்துகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்றால் எத்தனை விதமான மருந்துகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது, எந்த மருந்துகளை வாங்கக்கூடாது என்ற விவரத்தை அரசு வெளியிடவில்லை. போலி மருந்து விவகாரம் புதுச்சேரி மக்கள் மத்தியில் பீதியை உருவாக்கியுள்ளது என்று தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் மங்களம் தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்த காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் ரகுபதி விருப்ப மனு அளித்தார். மேலும் அவருக்கு ஆதரவாக 48 வார்டுகளை சேர்ந்த நிர்வாகிகளும் ரகுபதி போட்டியிட வேண்டும் என்ற விருப்பம் தெரிவித்து மனு அளித்தனர். புதுச்சேரியில் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் காங்கிரஸ் கட்சி பல்வேறு முன் ஏற்பாடுகளை செய்து வருகிறது. அந்த வகையில் தொகுதி வாரியாக தேர்தல் போட்டியிட விரும்பும் நிர்வாகிகளிடமிருந்து விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வருகிறது. கடந்த ஒரு வாரமாக நடைபெற்று வரும் விருப்ப மனு பெறும் நிகழ்வில் பல்வேறு தரப்பினர் விருப்பம் தெரிவித்து விருப்ப மனுக்களை அளித்து வருகின்றனர். அந்த வகையில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மங்களம் தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்த கட்சியின் மாநில செயலாளர் ரகுபதி தனது விருப்ப மனுவை குழுவினராக வழக்கறிஞர் சுவாமிநாதனிடம் வழங்கினார். மேலும் ரகுபதி மங்களம் தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்த தொகுதியை சேர்ந்த 48 வார்டு நிர்வாகிகளும் ரகுபதிக்கு ஆதரவாக விருப்ப மனுக்களை அளித்தனர். தொடர்ந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் மங்களம் தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். மேலும் காங்கிரஸ் கட்சி மங்களம் தொகுதியில் வலுவாக இருப்பதால் இந்த முறை வெற்றி வாய்ப்பு என்பது எளிதாக இருக்கும். எனவே மங்களம் தொகுதியை விட்டுக் கொடுக்காமல் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்றும் அவர்கள் விருப்பம் தெரிவித்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் தொகுதிக்குட்பட்ட வாழைக்குளம் பகுதிகளில் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் வழிகாட்டுதல் படி விடுவிடாக சென்று நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் தொகுதிக்குட்பட்ட வாழைக்குளம் பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவில் வீதி, குபேர் பாடசாலை, லோட்டஸ் ஹோட்டல் பின்புறம் ஆகிய பகுதிகளில் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் வழிகாட்டுதலின்படி சப்தகிரி குடும்பத்தின் இணை இயக்குனர் விஜய் ஆனந்த் பொதுமக்களுக்கு 2026 ஆண்டிற்கான தினசரி கேலண்டர், சர்க்கரை, அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வீடுவீடாக சென்று வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் வைத்தியகுப்பத்தை சேர்ந்த பூங்கொடி என்ற மகளிருக்கு குறிச்சிக்குப்பம் பகுதியை சேர்ந்த முருகனுக்கும் கண் கண்ணாடி வழங்கப்பட்டது. கண் கண்ணாடியை பெற்றுக் கொண்டவர்கள் மாநில பாஜக தலைவர் VP ராமலிங்கம் மற்றும் சப்தகிரி குழும இணை இயக்குனர் விஜய் ஆனந்த் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்தனர். நெட்டப்பாக்கம் தொகுதியில் 16 கோடி ரூபாய்க்கு போடப்பட்ட பூமி பூஜை பண் துடைப்பதற்காக என்று பொதுமக்கள், அரசியல் பிரமுகர்கள் விமர்சனம் செய்து வருகின்றனர். புதுவை நெட்டப்பாக்கம் தொகுதி கல்மண்டபத்தில் புதுவை முதல்வர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு ஆகியோர் இணைந்து 8 பிரதான சாலைகளுக்கு ரூபாய் 16 கோடி மதிப்பீட்டில்
அக்டோபர் 9ஆம் தேதி பூமி பூஜை பணிகளுக்கு நாள் குறிக்கப்பட்டது. கடந்த பல மாதங்களாக மடுகுறை தவளக்குப்பம் சாலை மற்றும் மடுகுறை பட்டம்பாக்கம் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகின்றன. இதனால் வாகனத்தில் செல்பவர்கள் மிகுந்த அச்சத்துடன் செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இது குறித்து பல்வேறு கட்சிகளை சேர்ந்த பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இருப்பினும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாலை பணிக்கான வேலைகளை துரிதப்படுத்தாமல் மெத்தன போக்கால் செயல்படுவதாக பாமக, தவிக, அதிமுக, திமுக, காங்கிரஸ், விசிக கட்சிகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. பட்டாம் சாலையில் கடந்த மாதங்களில் 3 விபத்துகள் ஏற்பட்டு மடுகுறை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்று சென்றுள்ளன. 4 சக்கர வாகனங்களில் சாலையில் செல்லும் பொழுது புழுதி படர்ந்த காற்று மேலெழும்புவதால் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள், நடந்து செல்பவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர். புதுச்சேரி அகில இந்திய முக்குளத்தூர் பாசறை சார்பாக வீரமங்கை வேலு நாச்சியாரின் 296வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. புதுச்சேரி அகில இந்தியா முக்குளத்தூர் பாசறை சார்பாக வீரமங்கை வேலு நாச்சியாரின் 296வது பிறந்தநாள் விழா பூமியான்பேட் அருகே உள்ள ஸ்ரீ பாண்டியன் ஹோட்டலில் நடைபெற்றது. இவ்விழாவில் ராணி வேலு நாச்சியார் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் சுகுமார் 200க்கும் மேற்பட்டோருக்கு இனிப்பு வழங்கினார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், பாஜக மாநில துணைத் தலைவர் உழவர்கரை சரவணன், பாஜக மாநில ஊடக பிரிவு தலைவர் நாகேஸ்வரன் மற்றும் பொற்செழியன், புதுவை மாநில தேவர் பேரவை மாநில செயலாளர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று பேசியுள்ளனர். அகில இந்திய முக்குளத்தூர் பாசறை புதுச்சேரி மாநில தலைவர், மாநில செயலாளர் சங்கையா தேவர், மாநில பொருளாளர் அழகர் தேவர், மாநில துணைத் தலைவர் கணேசன், முக்கிய நிர்வாகிகள் ரத்தினம், முல்லை கருப்பு, சுரேந்தர்தயா, ஹரிகிருஷ்ணன், பிரசாத் பிரபு, வீரத்தமிழச்சி, வேலு நாச்சியார் இலக்கிய சமூக இயக்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெரியபாளையத்தம்மன் ஆலய கும்பாபிஷேக திருப்பணிக்கு ரூபாய் 50,000 நன்கொடையாக பாஜக மாநில வர்த்தக பிரிவு இணை அமைப்பாளர் மதன் ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெரியபாளையத்தம்மன் ஆலய கும்பாபிஷேக திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனை அடுத்த கும்பாபிஷேக திருப்பணிக்கான ரூபாய் 50,000 நன்கொடையை பாரதிய ஜனதா கட்சி மாநில வர்த்தக பிரிவு இணை அமைப்பாளரும் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் PLA1 மதன் தனது சொந்த செலவில் வழங்கும் நிகழ்ச்சி ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. அதன்படி பெரியபாளையத்தம்மன் ஆலய நிர்வாகிகளிடம் ரூபாய் 50,000 கும்பாபிஷேக திருப்பணி நன்கொடையை பாஜக வர்த்தக பிரிவு இணை அமைப்பாளர் மதன் வழங்கினர். ஆலய நிர்வாகம் சார்பில் அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டு கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள் மற்றும் அறிவுசார் பிரிவு மாவட்ட தலைவர் அருள் பாலாஜி, சிறுபான்மை அணி மாநில செயலாளர் முனைவர் முன்னா, உருளையன்பேட்டை தொகுதி துணைத் தலைவர் விஜயபாஸ்கர், வர்த்தக பிரிவு நகர மாவட்ட இணை அமைப்பாளர் ஏழுமலை மற்றும் வெற்றிவேல் உட்பட நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட நலவாடு பகுதியில் திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் ஏற்பாட்டில் வீடு வீடாக சென்று நாட்காட்டி மற்றும் சர்க்கரை வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில திமுக மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் தொகுதி நிர்வாகியுமான சண்முகம் தனது சொந்த செலவில் மணவெளி தொகுதிக்குட்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் நாட்காட்டி மற்றும் தலா 1 கிலோ சர்க்கரை வழங்கி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக நேற்று நல்லவாடு சுனாமி குடியிருப்பு பகுதிகளில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் சண்முகம் வீடு வீடாக சென்று நாட்காட்டி மற்றும் சர்க்கரையினை வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் ராஜாராமன், மாநில விளையாட்டு அணி அமைப்பாளர் ரவிச்சந்திரன், தொகுதி அவைத் தலைவர் முருகன், மாநில பிரதிநிதி ராஜாமணி, மாநில மீனவர் அணி துணைத் தலைவர் வீரபத்ரன், கிளை செயலாளர்கள் ராஜேந்திரன், சந்திர விஜய், அரங்கன் சாத், பாலன் மற்றும் நல்லவாடு திமுக நிர்வாகிகள் பல கலந்து கொண்டு உடனிருந்தனர். பொங்கல் பண்டிகையொட்டி முத்தியால்பேட்டை தொகுதி பொதுமக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பரிசு பொருட்கள் வழங்கினார். முத்தியால்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக எதிர்வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தொகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. அதன் தொடக்கமாக சாலை நகர் பகுதியில் பொன்னியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்ட பின்பு சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் நேரடியாக விடுவிடாக சென்று பொங்கல் பரிசுகள் வழங்கி பொதுமக்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார்.
இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் நாட்காட்டி மற்றும் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் பொங்கல் தொகுப்பு தொகுதி முழுவதும் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக வீராம்பட்டினம் பகுதிகளில் விடுவிடாக சென்று பொங்கல் தொகுப்பு மற்றும் மாத காலண்டர் வழங்கி வருகிறார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் காகியன், அன்புமணி, கோபால், தனுஷ்கோடி, பரந்தாமன், சந்திரன், பாஸ்கர், பழனி, ரங்கநாதன், மகேந்திரன், பிரபாகரன், சக்திவேல், குப்புராஜ், கோவிந்த், சேது, மணி மாணிக்கம், கஜேந்திரன், வீரா, சுரேஷ், பூபாலன், ராஜாராம், அருளரசன், ரத்தினவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். திருவக்கரை ஸ்ரீ சக்தி வக்ரகாளியம்மன் அன்னதான சேவா அறக்கட்டளை சார்பில் திருவக்கரை ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோவிலில் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவக்கரை ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் உடன் அமர் வடிவாபிகை மற்றும் ஸ்ரீ வக்ரகாளியம்மன் சன்னதியில் மாதம் தோறும் பௌர்ணமி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு வடிவாபிகை சமேத சந்திரமௌலீஸ்வரருக்கு சிறப்பு அலங்காரத்தில் தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து திருவக்கரை ஸ்ரீ சக்தி வக்ரகாளியம்மன் அன்னதான சேவா அறக்கட்டளை சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சந்திரமௌலீஸ்வரரை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் புத்தாண்டையொட்டி 3 நாட்களில் 47 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி என்றாலே மதுபானத்திற்கு பெயர் பெற்றதாகும். இங்கு பலவிதமான வெளிநாட்டு மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. இதற்கான வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான மது பிரியவர்கள் புதுச்சேரிக்கு வந்து மது குடிப்பது வழக்கம். சாதாரண நாட்களில் நாள் ஒன்று ரூபாய் 8 கோடிக்கு மது விற்பனை நடைபெறும். வார இறுதி நாட்களில் அது சற்று உயரும். இந்த நிலையில் புத்தாண்டை முன்னிட்டு தொடர் விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் மது பிரியர்கள் கடந்த 31ஆம் தேதி காலை முதல் புதுச்சேரியில் குவிந்தனர். இதன் காரணமாக மது விற்பனையும் படுஜோராக நடைபெற்றது. இதன் மூலம் மது விற்பனை இருமடங்காக உயர்ந்தது. கடந்த 3 நாட்களில் மட்டுமே ரூபாய் 47 கோடிக்கு மது விற்பனை ஆகியுள்ளது. இதன் மூலம் அரசுக்கு வருவாய் அதிகரித்துள்ளது. புதுச்சேரி பொது ஊழியர்களின் கூட்டுறவு கடன் சங்கத்தின் 18வது பொது பேரவை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி விபிபி நகரில் செயல்படும் புதுச்சேரி பொது ஊழியர்களின் கூட்டுறவு கடன் சங்கத்தின் 18வது பொது பேரவை கூட்டம் புதுச்சேரி லெனின் வீதியில் உள்ள கீர்த்தி மஹாலில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் இயக்குநர் மணிகண்டன் வரவேற்புரை நிகழ்த்தி பொது பேரவை கூட்டத்தை தொடங்கி வைத்தார். சங்கத்தின் தலைவர் பிரபாகரன் சங்கத்தின் ஆண்டு அறிக்கையை வாசித்த 2024-25 ஆண்டிற்கான லாப பிரிவினை எதிர்கால திட்டங்கள் மற்றும் 2025-26 ஆண்டிற்கான உத்தேசித்த வரவு செலவு திட்டம் மற்றும் சங்கத்தின் தற்போதைய செயல்பாடுகள் தொடர்பாக விளக்கமுறை ஆற்றினார். கூட்டத்தில் சங்கத்தின் துணைத் தலைவர் ஆறுமுகம், செயலாளர் குப்புராமன், சங்க இயக்குநர்கள் முருதாச்சலம், இளங்கோவன், கணேஷ், பெருமாள், லட்சுமணன், பூவரசன், வசந்த் ராஜன் மற்றும் புஷ்பச்சந்துரு ஆகியோர் கலந்து கொண்டனர். சங்க இயக்குநர் ராஜேந்திரன் நன்றி உரை ஆற்றினார். சங்க உறுப்பினர்கள் கூட்டத்தில் பலர் கலந்து கொண்டனர். 2026ஆம் ஆண்டு பொங்கல் மற்றும் புத்தாண்டு விழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி மக்களுக்கு நாட்காட்டி மற்றும் பொங்கல் தொகுப்பு உள்ளிட்ட பரிசு பொருட்களை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். பிறந்திருக்கும் 2026 புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாவை முன்னிட்டு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதி மக்களுக்கும் பரிசு பொருட்கள் வழங்கி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக அரியாங்குப்பம் அம்பேத்கர் நகர் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் 2026ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டி, எவர் சில்வர் பாத்திரம், பொங்கல் தொகுப்பு உள்ளிட்டவைகளை புத்தாண்டு வாழ்த்து கூறி வழங்கினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ஜீவா ஜெயக்குமார், அன்பு தட்சிணாமூர்த்தி, ஏழுமலை ரங்கநாதன், பாரதி கண்ணப்பன் உள்ளிட்ட ஆதரவாளர்கள் பல கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியில் சிறப்பித்தனர். புதுச்சேரி வெள்ளாள வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு நந்திகேஸ்வரர் ஆலயத்தில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு நடராஜருக்கு வெள்ளை சாத்துப்படி நடைபெற்றது.
புதுச்சேரி வெள்ளாள வீதியில் அமைந்துள்ளது அருள்மிகு நந்திகேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தில் ஆருத்ரா தரிசனம் நாளை நடைபெறவுள்ள நிலையில் முதல் நாள் நிகழ்வாக நடராஜருக்கு வெள்ளை சாத்தப்படி நடைபெற்றது. முன்னதாக நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்ட வெள்ளை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வெண்பட்டு சுற்றி வெள்ளை சாத்தும்படி நடைபெற்று கோவில் உட்புறப்பாடு செய்யப்பட்டது. தொடர்ந்து வெள்ளை சாத்துப்பொடிகள் அலங்கரிக்கப்பட்ட நடராஜருக்கு சிறப்பு தீபாரதனை காட்டப்பட்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு லலிதாம்பிகை அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டார். தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர் கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீபாரதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து ரோஜா நிற வண்ணம் பொட்டு புடவைகள் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு சஹசிரநாமம் பாடப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி லட்சுமி நரசிம்மர் பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் சிங்கிரிகுடி கோவிலுக்கு 29ஆம் ஆண்டு புனித பாத யாத்திரை நாளை 4ஆம் தேதி நடைபெறுகிறது. புதுச்சேரி ஜெயந்திரி வீதியில் உள்ள பஜனை மடத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஆன்மீக வழிபாட்டு மன்ற தலைவர் இளங்கோ, புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றம் சார்பில் உலக நன்மை வேண்டி ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த திருமால் அடியார்களும் 30க்கும் மேற்பட்ட பஜனை குழுக்களும் 1000க்கும் மேற்பட்ட ஆன்மீக பக்தர்கள் சிங்கிரிகுடி கோவிலுக்கு செல்லும் புனித பாத யாத்திரை நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு 26ஆம் ஆண்டு புனித பாத யாத்திரை பெருவிழா நாளை 4ஆம் தேதி காலை 6 மணி அளவில் 30க்கும் மேற்பட்ட பஜனை குழுக்களுடன் புனித பாத யாத்திரை புதுச்சேரி வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து புறப்பட்ட கடலூர் சாலை வழியாக சிங்கிரிகுடி கோவில் லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலை சென்றடையும். பாத யாத்திரை ஏற்பாடுகளை மன்ற பொருளாளர் வாசுதேவன், துணைத் தலைவர்கள் ராமமூர்த்தி, சுப்பிரமணியன், கௌரவ தலைவர்கள் பூக்குவராவன், ஜெயபிரகாஷ், செயலாளர்கள் முகுந்தன், விட்டல், நிர்வாகிகள் வெங்கடேஷ், அசோகன், ராஜேஷ் ஆகியோர் செய்துள்ளனர். புதுச்சேரி பிள்ளைச்சாவடி கடற்கரையில் சுமார் 10 ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கியது மீனவர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கடற்கரையில் கடந்த சில தினங்களாக ஆமைகள் இறந்து கரை ஒதுங்குவது அதிகரித்துள்ளது. அந்த வகையில் நேற்று பிள்ளைச்சாவடி கடற்கரையில் சுமார் 10 ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கியதாக கூறப்படுகிறது. இதனை பார்க்கும் மீனவர்களும் பொதுமக்களும் மிகுந்த வேதனைக்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் கால்நடை நலத்துறை, வனத்துறை மூலம் அரசு ஆய்வு நடத்தி ஆமை ஏன் இருக்கின்றதோ அதற்கான காரணங்கள் என்ன என்பதை அறிந்த அத்தகவலை வெளியிட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று விலங்கு ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஸ்ரீ சீரடி மகாராஜா சாய்பாபா ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஸ்ரீ ஸ்ரீரடி மகாராஜா சாய்பாபா ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. ரெட்டியார்பாளையம் நியூ பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஸ்ரீரடி மகாராஜா சாய்பாபா ஆலயத்தில் நடைபெற்ற ஆங்கில புத்தாண்டு விழாவில் ரெட்டியார்பாளையம் தியாகப்பிள்ளை நகரை சேர்ந்த சுபதேவ் குடும்பத்தினர் உபயத்தில் விநாயகர், முருகன் மற்றும் சாய்பாபா தெய்வங்கள் சிறப்பு சந்தன காப்பு அலங்காரத்துடன் காட்சியளிக்கப்பட்டது. தொடர்ந்து சாய்பாபா சிறப்பு பல்லாக்கு ஊர்வலம் நடைபெற்றது. மதிய சிறப்பு ஆரத்தி, சிறப்பு அன்னதானத்தில் உழவர்கரை சமூக சேவகர் சரவணன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி ரங்கநாதன் தலைமையில் நிர்வாக குழுவினர் செய்திருந்தனர். தட்டாஞ்சாவடி தொகுதியில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த பாபு நடராஜன் போட்டியிட காங்கிரசார் விருப்ப மனு அளித்தனர்.
வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநில தட்டாஞ்சாவடி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் இளைஞர் காங்கிரஸ் தலைவரும் அந்த தொகுதியின் பொறுப்பாளருமான ஆனந்த பாபு நடராஜன் போட்டியிட வேண்டி மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், வட்டார நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள், இளைஞர்கள் காங்கிரஸ் நிர்வாகிகள், இந்திரா பிலோஸ், IF என பல பிரிவுகளில் உள்ள காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் காங்கிரஸ் அலுவலகத்தில் பெரும் குழுவுடன் விருப்ப மனு வழங்கினர். புதுச்சேரி மாநில தமிழக வெற்றி கழகம் சார்பாக வேலு நாச்சியார் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அறிவுறுத்தலின்படி, கழக பொதுச் செயலாளர் ஆனந்தன் ஆலோசனைப்படி, மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டுதலின் பெயர்கள் புதுச்சேரி மாநில தமிழக வெற்றி கழகம் சார்பாக இன்று வீரமங்கை வேலு நாச்சியார் பிறந்த தினத்தையொட்டி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள பால்பவன் அருகில் அவரது திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதி தலைமை நிர்வாகிகள், அணி தலைமை நிர்வாகிகள், மகளிர் நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள் மற்றும் கழகத்தினர், தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.